கிளாஸ்ல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்கல்ல. டீச்சர் பாடம் நடத்துவாங்க. ஆனா வந்து வேற எங்கேயோ மனசு இருக்கும் பசங்களுக்கு. கரெக்ட்டா? இதெல்லாம் நெறைய கவனிச்சிருப்பீங்கல்ல? வணக்கம். ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர். இப்ப அ என்ன நடக்கும் அப்டின்னா, டீச்சர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப இது நான் வந்து எல்லா குழந்தைக்கும் பொருந்தும் அப்டின்னு நான் சொல்லல. அ நீங்க எங்கெங்கெல்லாம் அது பொருந்துமோ அங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஜன்னலுக்கு வெளியில எட்டி பார்த்துட்டு இருக்கிறது. இல்லாட்டினா வந்து நோட் புக்ல ஏதாவது கிறுக்கிறது, இல்ல டேபிள்ல பெஞ்சுல ஏதாவது எழுதிட்டு இருக்கிறது, இல்ல உடம்பு அசைவுகள் ஏதாவது பண்ணறது. அ இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கும்ல. ஆனா, அ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இது மாரி சில சமயம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா பெல் அடிச்சா மட்டும் என்னமோ ஒலிம்பிக்ல வந்து ரேஸ்ல ஓடுறா மாரி டப்புன்னு எழுந்து ஓடி, கால்ல கீழ விழுந்து முட்டியெல்லாம் சிராய்ச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். இதுவும் நடக்கும் இப்ப. இது வந்து அ ஒரு சாதாரண கவனக்குறைவுன்னு நம்ப இல்ல. இது என்னன்னா, அ பிரெயின் வந்து ட்ரெய்னிங்ல ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது. அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஆஸ் யூசுவல் ஏபிசிடி. இப்ப ஆன்டிசிடென்ட் என்ன? கிளாஸுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாஸுக்கு வெளியில நான் சொல்றது வந்து வீட்லயும் இருக்கலாம். ரைட்டா? வீட்ல. அ பயங்கர வந்து கான்சன்ட்ரேஷனோட இருப்பாங்க. பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. மொபைல்லயோ சரி, இல்லாட்டினா கேம்ஸ் விளையாடினா, அ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு புடிச்ச விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ உணர் பயங்கர உணர்ச்சியோட இருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப இப்ப இது வந்து பிஹேவியர். வந்து என்ன ஆகுதுன்னா, பிரெயின் வந்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து தன்ன வந்து அ அடாப்ட் பண்ணிடுச்சு. கரெக்ட்டா? எது எதெல்லாம் புடிச்சிருக்கோ, அதுக்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்தது இதோட கான்சிக்வென்சஸ் என்னன்னா, கிளாஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஸ்லோவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி போரா இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதாவது வந்து ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். இல்லையா? ஏன்னா பிரெயின்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லல்ல. இதுதான் சைக்காலஜிக்கல் டெர்ம் என்னன்னா, டோப்பமைன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோப்பமைன்ங்கிறது வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலா மூளைக்கு. இது என்ன ஆகும்னா, எங்கெங்கெல்லாம் கவனம், ஆர்வம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கோ, அங்க வந்து அ சந்தோஷம் வந்து இன்ஸ்டன்ட்டா வரும். கரெக்ட்டா? அப்ப அங்க டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். இப்ப இது ஒரு டைம் ரிலீஸ் ஆகுறது இல்லங்க. இப்ப இந்த மாரி சந்தோஷம் தரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து திருப்பி திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மூளை என்ன பண்ணும்னா, ஒரு நியூரல் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நரம்பியல் பாதை உருவாக்கிடும். அப்ப அந்த 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 பாதை வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷன்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க அடிமையாயிடும் மனசு. மூளை வந்து அடிமையாயிடும். அதுக்கு பேர் தான் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? எப்படி ஒரு மொபைல் பார்த்தா மொபைல் அடிக்ஷன் வருதோ, டிவியில அடிக்ஷன் வருதோ, இந்த மாதிரி அடிக்ஷன் ஆயிடும். எதுல மூளைக்கு வந்து மூளைக்கு வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கோ, அதுக்கு அடிக்ஷன் ஆயிடும். கரெக்ட்டா? இப்ப இதுக்கு டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன் வந்து அ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் மட்டும் நான் சொல்றேன். பண்ணி பாருங்க. வீட்ல கிளாஸ்க்கு முன்னாடி, அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரம் இந்த மொபைலு, அ இது அ அ டிவி பார்க்கறது, இதுலேருந்து கொஞ்சம் வந்து அ விலகி வச்சுருங்க பசங்கள. ரைட்டா? அதாவது அந்த ஸ்கூலுக்கு ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாவே மட்டும் பண்ணுங்க. அந்த காலத்துல கவனிச்சிருப்பீங்க. அதாவது இப்பயும் பிசிக்கல் ட்ரெய்னிங், அதாவது பிடி கிளாஸ்லாம் இருக்குல்ல, இது எதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? இது வந்து மூளைக்கு வந்து ஒரு எக்சர்சைஸ். அந்த காலத்துல வந்து குருகுல ட்ரெய்னிங் அந்த மாரி படிப்பு அந்த மாரிலாம் இருக்குல்ல. அங்கலாம் வந்து யோகா, எக்சர்சைஸு, மனசுக்குடைய தியான பயிற்சி இதெல்லாம் நடக்கும். இல்லையா? இப்ப வந்து நடக்குது. நான் இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாரிலாம் நடக்குது ஆக்சுவலா. நான் இப்ப வந்து ஒரு மேம்போக்கா தான் சொல்லியிருக்கேன்.
உண்மையான சேஞ்ச் வரணும்னா பிரெயின் வந்து முழுக்க ட்ரெயின் பண்ணணும். அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாரி வந்து நெறையா டிப்ஸ் வேணும், பேரண்டிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். கிளாஸ்ல கவனம் இல்லாததுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லங்க. அந்த கிளாஸுக்கு பிரெயின, அதாவது மூளைய தயார் இல்லாத நிலையில இருக்குங்கிறது தான் உண்மை. ரைட்டுங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இன்னொரு நல்ல டாபிக்கோட. வணக்கம்.